ஹாய், நான் இமானுவேல். சிவகங்கை மாவட்டம் காளையர்கோவில் வட்டத்தில் இருக்கிற பேச்சாத்தங்குடி அப்படிங்கிற ஊரோட எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ஆண்டுகள் பழமையான திருவாளிக்கல் கிடச்சிருக்கு. அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. பேச்சாத்தங்குடி அப்புறம் அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற பொன்னங்கல் அப்படிங்கிற 2 ஊரோட எல்லையிலையும் வந்து ஒரு கம்மைப்பகுதி இருக்குது. இந்த கம்மைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான சிலை ஒன்று, ஒரு கல்வெட்டு, ஒரு சிலை இருக்கிற மாதிரி ஒரு கல் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கல் வந்து தகவல் தெரிஞ்சு ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த கல் வந்து 400 ஆண்டுகள் பழமையான நாயக்கர் காலத்தை சார்ந்த நிலங்களை தானமாக கொடுத்த திருவாளிக்கல் அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு. இந்த திருவாளிக்கல்னு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இறையலியாக வந்து வைணவர்களுக்கு தரப்புற நிலங்களோட எல்லையை குறிக்கிற கல் தான் அந்த திருவாளிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறையலி நிலங்கள் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இறையலி வந்து பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு வந்து மன்னர்கள் வந்து சில நிலங்களையும் சில ஊர்களையும் தானம் கொடுப்பாங்க. அந்த நிலங்கள் அப்புறம் அந்த ஊர்களில் இருக்கிற நிலங்களில் வரக்கூடிய விவசாயம் இந்த மாதிரி வருமானங்களில் வந்து கொஞ்சம் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை போய் சேரும். அது மூலம் அந்த கோயிலில் இருக்கிற பூஜை காரியங்கள் சில விஷயங்கள் வந்து நடைபெற்றே இருக்கும். இது மாதிரி இறையலியை வந்து மன்னர்கள் வந்து கிராமங்களையும் நிலங்களையும் வந்து தானம் கொடுப்பாங்க. அந்த நிலங்களோட எல்லையில் வந்து கல்களை நட்டி வைப்பாங்க அடையாளத்துக்காண்டி. இதே மாதிரி திருவாளிக்கல்லுங்கிறது வைணவ கோயிலுக்காண்டி கொடுக்கப்படுற நிலங்களோட எல்லையில் நடப்புற கல். இதே வந்து சைவ கோயிலுக்கு வந்து சூளம் பதிச்சு கல் வந்து நடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கல் வந்து நாயக்கர் காலத்தை சார்ந்த ஒரு கல்லுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல் வந்து மொத்தம் ஒரு 4 அடி உயரம் இருக்கிற கல்லாக இருக்குது இந்த திருவாளிக்கல். அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு பக்கமும் வந்து திருவாளி முத்திரையும் விடப்பட்ட ஒரு கல்லாக இருக்குது. வைணவ கோயிலுக்கு வழங்கப்படுற அந்த அடையாளமாக சொல்லப்படுற பூச்சக்கரம் அப்புறம் வந்து சங்கீத மாதிரி சில விஷயங்களும் வந்து அந்த ஒரு கல்லில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒய்யவந்தான் எல்கையிலே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதில் வந்து ஒய்யவந்தான் எல்கையிலேங்கிற போது எல்லைப்பகுதி, ஒய்யவந்தானோட எல்லைப்பகுதி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அப்படின்னா ஒய்யவந்தான்ங்கிறது இந்த பேச்சாத்தங்குடி அப்படிங்கிற ஊரோட பழமையான பேர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து திருமால் மொழி அப்படிங்கிற ஒரு பகுதியை பாடினவர் பேர் வந்து குலசேகர ஆழ்வார். இவர் வந்து 9லேருந்து 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் வந்து எந்த ஒரு இறைவனை பற்றி பாடியிருப்பார்னா ஒய்ய வந்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெருமாளை பற்றி தான் பாடியிருப்பார். இந்த பகுதியில் இதன் மூலமாக வந்து நாயக்கர் காலத்தில் வந்து இந்த பகுதியில் வந்து வைணவம் செழித்துவங்கிய ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. சாதாரண இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த பேச்சாத்தங்குடி அப்படிங்கிற இந்த ஒரு ஊரில் இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா கள்ளத்தி அப்படிங்கிற பகுதியில் வந்து செம்புரான் கற்களால் முழுக்க கட்டப்பட்ட ஒரு பழமையான பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோயில் கூட நிலங்களை வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து ஆய்வாளர் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி திருவாளிக்கல் கிடைக்கிறது வந்து திருவாளி முத்திரை பதிக்கப்பட்ட கற்களை வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். அதனால் அந்த கற்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க தெரிவித்த ஒரு கருத்தாக இருக்குது. இதான் வந்து பேச்சாத்தங்குடி அப்படிங்கிற ஊரில் கிடைச்ச 400 ஆண்டுகள் பழமையான திருவாளிக்கல்லோட வரலாறு. தேங்க்யூ. வேற பற்றி வீடியோ பர்சனாக கீழே கமெண்ட் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.